டிசம்பர் 4 திருவருகை காலம் முதல் வாரம் புதன்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 29 முதல் 37 வரை. இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஓர் மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சியடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு மிக பெரிய கருத்தியலையும் ஆழமான சிந்தனையும் தருகின்றது. அவரது நடவடிக்கைகள் அனைத்தையும் கூர்ந்து கவனித்தாலே அது மிக சிறந்த வாழ்க்கை நெறிமுறைகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய நற்செய்தியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஒரு விவிலிய அறிஞர் இந்த பகுதிக்கு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். அதாவது, இயேசு தன்னுடைய பணிவாழ்வில் 3 முறை உணவை கொடுத்ததாக நற்செய்தியில் சொல்லப்படுவதாக அவர் எழுதுகிறார். அந்த 3 முறையும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. முதலில் கலிலேயாவில் தனது நற்செய்தி பணி முடிந்தவுடன் கடைசியாக 5000 பேருக்கு அப்பம் பலுக கொடுக்கின்றார். அதன் பிறகு வேறு எந்த நற்செய்தி பணியும் செய்யவில்லை. உணவை கொடுத்ததுதான் கடைசி பணி. 2வது முறை புறவினத்து மக்கள் மத்தியில் பணி முடிந்தவுடன் 4000 பேருக்கு அப்பத்தை பலுக செய்து கொடுக்கிறார். அதன் பிறகும் அந்த பகுதியில் அவர் வேறெதுவும் செய்யவில்லை. 3ஆம் முறை தன்னுடைய சீடர்களோடு இறுதி உணவு அருந்துகிறார். அதன் பிறகு சிலுவையில் மரிக்கிறார். விவிலிய அறிஞர் குறிப்பிடுகிறார், உணவு என்பது நிறைவை குறிப்பதாக இருக்கின்றது. தனது பணிவாழ்வின் நிறைவில் இயேசு மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். அதாவது முழுமைதான் இயேசுவின் பணி என்பதை இது குறிக்கின்றது. ஏழை எளியவர்கள் ஒட்டுமொத்த துயரை துடைப்பது இயேசுவின் பணியாக இருக்கின்றது. முழுமைதான் பணிவாழ்வின் நிறைவு. உடல் நோய்களை குணப்படுத்துகிறார். பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். இன்றைய திருச்சபையின் ஒட்டுமொத்த பார்வையும் இத்தகைய நிறைவை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது. நாமும் அதையே இலக்காக வைத்து நிறைவை நோக்கி பயணிப்போம். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமென்.